السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما قال: فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين. ரவாஹு அபு தாவூத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும் குறிப்பாக மகத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சிகரமான இந்த ஈதுடைய தினத்தில் இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு இவ்வுலக வாழ்வில் மகத்தான பல நாட்களை மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக வழங்கியிருக்கிறான். அந்த நாட்களில் மிகவும் சிறப்பிற்குரிய நாட்கள் 2 ஈதுடைய நாட்களாகும். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள். அத்தகைய மகத்தான 2 ஈதுகளில் ஒன்றான ஈதுல் ஃபித்ருடைய தினத்தில் நாம் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஈது என்றாலே ஈகைதான் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு இஸ்லாம் தன்னை பின்பற்றுபவர்களை சக மனிதர்களோடு ஈகையோடு வாழுமாறு வலியுறுத்துவதை பார்க்க முடிகிறது. ஈகை என்னும் மனிதநேய பண்பை, இரக்க சிந்தனையை இஸ்லாம் இந்த உலகில் கூறியது போல் வேறு எந்த சமயமும் கூறியது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மகிழ்ச்சியான பல ஈதுகளை தந்து ஈகையோடும் அன்போடும் பிறர் நலம் பேணி வாழ்கின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் இந்த ஈது திருநாளில்
அல்லாஹு தாலா நமக்கு வழங்குகின்ற சுபச்செய்தியை அறிந்து ஆனந்தம் அடைவோம். அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கின்ற மகிழ்ச்சிகரமான மகத்துவம் வாய்ந்த இந்த ஈது திருநாளில் பெருநாள் தொழுகையை தொழுவதற்காக மக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த தருணம் நம் வாழ்வில் ஈடு இணையற்ற இறையருள் நிறைந்த பெரும் பாக்கியமான ஒரு தருணம். உலகில் எங்கெல்லாம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகைக்காக மக்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கெல்லாம் மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்த ஒருவனுக்கும் பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தினருக்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உரையாடல் யாரை பற்றி தெரியுமா? யாரெல்லாம் ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ்விற்காக பகலெல்லாம் பசித்திருந்து நோன்பு நோற்று அதன் ஒழுக்கங்களை பேணி சரியாக நிறைவேற்றினார்களோ, மேலும் இரவெல்லாம் விழித்திருந்து வணக்க வழிபாடுகளில் அதை கழித்தார்களோ அவர்களை குறித்துதான். அது யாருடைய உரையாடல் தெரியுமா? மகத்துவமும் மாண்பும் நிறைந்த நம்மை படைத்த அல்லாஹ்வின் உரையாடல். எவர்களோடு உரையாடுகிறான் தெரியுமா? படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிகவும் பரிசுத்தமான படைப்பான வானவர்களோடு உரையாடுகிறான். அந்த உரையாடலை பற்றி நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் அன்று அல்லாஹு தஆலா வானவர்களை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி வைக்கிறான். அவர்கள் தெருக்கோடியில் நின்று கொண்டு உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பு செய்கிறார்கள். அவர்களின் இந்த அறிவிப்பை மனிதர்கள் மற்றும் ஜின்களை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கேட்கின்றன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தாரே, கண்ணியம் வாய்ந்த இறைவன் பால் வாருங்கள். அவன் கணக்கற்ற செல்வங்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறான். எண்ணற்ற பாவங்களை மன்னிக்க இருக்கிறான். வாருங்கள் வாருங்கள் என்று மகிழ்வோடு வரவேற்கிறார்கள். மக்கள் தொழுமிடத்தில் ஒன்று கூடும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடம் ஒரு பணியாளன் தனது பணியை நிறைவு செய்துவிட்டால் அவனுக்குரிய கூலி என்னவாக இருக்கும் என்று கேட்கிறான். எங்கள் இறைவா, அந்த பணியாளனுக்கு வாக்களிக்கப்பட்ட கூலியை முழுமையாக கொடுத்து விடுவதுதான் முறையாகும் என்று வானவர்கள் பதிலளிக்கிறார்கள். அதற்கு அல்லாஹு தாலா அனைத்து வானவர்களையும் பார்த்து, எனது வானவர்களே, நீங்கள் சாட்சியாக இருங்கள். எனது அடியார்கள் ரமலான் மாதம் பகற்காலங்களில் நோன்பிருந்து இரவு காலங்களில் விழித்திருந்து என்னை தொழுததற்காக எனது மன நிறைவையும் எனது மன்னிப்பையும் நான் அவர்களுக்கு கூலியாக வழங்குகிறேன் என்று கூறுகிறான். பின்னர் அடியார்களை நோக்கி, எனது அடியார்களே, என்னிடம் கேளுங்கள். எனது கண்ணியத்தின் மீதும் எனது மகத்துவத்தின் மீதும் ஆணையாக இந்த சபையில் வைத்து மறு உலக நற்பாக்கியங்களில் எதை நீங்கள் என்னிடம் கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு அவசியம் கொடுப்பேன். நீங்கள் இவ்வுலக வாக்கியங்களில் எதை என்னிடம் கேட்டாலும் அவற்றையும் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக உங்களின் தவறுகள் உலகத்திற்கு தெரியாத வண்ணம் நான் மறைத்து விடுவேன். எனது கண்ணியத்தின் மீதும் எனது கம்பீரத்தின் மீதும் ஆணையாக உங்களுக்கு கண்ணிய குறைவு ஏற்படுத்துவதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். தண்டனை பெறுபவர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு தரக்குறைவை ஏற்படுத்த மாட்டேன். இதோ நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் எனக்கு மன நிறைவை ஏற்படுத்திவிட்ட நிலையில் இங்கிருந்து திரும்பி செல்லுங்கள் என்று கூறுகிறான். அல்லாஹ்வின் இந்த கூற்றை செய்மெடுத்த வானவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ரமலான் காலங்களில் நோன்பிருந்து பெருநாள் கொண்டாடும் அடியார்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் சோபனத்தை பெற்றுக்கொண்டதால் ஏற்படும் இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றென்றும் நம் அனைவருக்கும் நிரந்தரமாக தந்தருள்வானாக. ஆமீன். இப்படி மகத்துவமும் அல்லாஹ்வின் சுப செய்தியும் கிடைக்கப் பெறுகின்ற இந்த தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமான அமல்
தான தர்மங்கள், அதிலும் குறிப்பாக ஏழைகளுக்குண்டான பெருநாள் காணிக்கை என்னும் சதக்கத்துல் ஃபித்ர். இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்னும் ஃபித்ராவை ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு வரும் முன்பே நிறைவேற்றிவிட்டுதான் தொழுகைக்கு வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மகிழ்ச்சிகரமும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும் இந்த திருநாளில் என்னுடைய ஏழை அடியார்கள் மனம் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய நோக்கம். சுருங்க சொல்ல போனால், நீங்கள் என்னுடைய சந்தோஷத்திற்காக பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட என்னுடைய ஏழை அடியாரில் சந்தோஷம்தான் முதலில் அவசியமான ஒன்று என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு போதிக்கிறான். இந்த செய்தி நமக்கு இரண்டு சிந்தனையையும் படிப்பினையையும் தருகிறது. முதலாவது, படைத்த ரப்பை மகிழ்விக்க வருவதற்கு முன்பாக நம்மில் பலவீனமானவர்களை மகிழ்வித்து விட்டு வர வேண்டும். இரண்டாவது, படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்பாக நிற்கும் முன்னர் நமது பாவ அழுக்குகளை விட்டும் தூய்மையாக்கி விட்டு வந்து நிற்க வேண்டும். பொதுவாகவே அல்லாஹு தஆலா தனக்கு முன்பாக நிற்கும் அடியான் தூய்மையான நிலையில் நிற்க வேண்டும் என்பதையே நியதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆம், தூய்மையான புனிதமான பரிசுத்தமான ஒன்றை நாம் அணுகும் முன்பாக நாம் முதலில் நம்முடன் ஒட்டி கொண்டிருக்கும் அழுக்குகளை நம்மை விட்டு தூரமாக்க வேண்டும். தீய குணங்களிலிருந்து தம்மை பாதுகாக்க வேண்டும். பாவ அழுக்குகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் நோக்கம் குறித்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா ஜகாத்தை, அதாவது சதக்கத்துல் ஃபித்ரை, நோன்பாளியின் நோன்பை வீணான பேச்சுக்கள் வீணான செயல்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் கடமையாக்கினார்கள். அதாவது நோன்புடைய காலங்களில் ஒரு நோன்பாளி தவறான பேச்சுக்கள் பேசியிருந்தால், தவறான செயல்கள் செய்திருந்தால், இந்த சதக்கத்துல் ஃபித்ராவின் மூலம் அல்லாஹ் அவருடைய அந்த செயலை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறான். மேலும் மகிழ்ச்சி மிக்க ஈதுடைய நாளில் அந்த சதக்கத்துல் ஃபித்ரால் ஏழ்மையான தன்னுடைய அடியார்கள் வயிறார உணவருந்தி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால்தான் தொழுகைக்கு வரும் முன்பே அதை நிறைவேற்றும்படி கட்டளையிடப்பட்டது. இந்த ஹதீஸில் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாவதற்கான இரண்டு நோக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. முதலாவது, நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கான பரிகாரம். இரண்டாவது, என் சமுதாயத்தினரின் ஏழைகளும் பெருநாள் அன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் உணவிற்கான ஏற்பாடு. எவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பே சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரின் பரிபூர்ணமான நன்மை இழந்து விடுகிறார்கள். ஒரு கால் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு பிறகு சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினாலும் அது சதக்கத்துல் ஃபித்ரின் நன்மையை ஒருபோதும் பெற்றுத்தராது. மாறாக சாதாரண ஒரு தர்மமாக மாறிவிடும். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், மன் அத்தாஹா கபுல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்தும் மக்பூலத்துன் வமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்தும் மின் ஸதகாத். எவர் பெருநாள் தொழுகைக்கு முன்பே அதனை நிறைவேற்றி விடுகிறாரோ அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜகாத்தாக ஆகும், சதக்காவாக ஆகும். எவர் தொழுகைக்கு பின் அதனை நிறைவேற்றுகிறாரோ அப்பொழுது அது பொதுவான தர்மங்களில் ஒரு தர்மமாக ஆகிவிடும். ஏனென்றால் சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ஏழைகளின் தர்மம், ஏழைகளின் உரிமை. அல்லாஹ் கடமையாக்கி அந்த உரிமையை எவர்கள் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை புறக்கணித்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால்தான் சதக்கத்துல் ஃபித்ரின் நன்மையையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ஏழ்மையான தன்னுடைய அடியார்களை அதிகம் நேசிக்கிறான். நபி அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஏழைகளை அதிகம் நேசித்தார்கள். அவர்களோடு வாழ்வதை விரும்பினார்கள், தானும் ஏழையாக வாழ்வதை விரும்பினார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
நான் ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்வதை கேட்டேன். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ தவஃபனி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழைகளின் சுபாவத்தில் வாழ வைப்பாயாக, ஏழ்மையான நிலையில் உலகிலிருந்து என்னை மரணிக்கச் செய்வாயாக, ஏழைகளின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இப்படிப்பட்ட துஆவை கேள்விப்பட்ட அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இவ்வாறு துஆ செய்கின்றீர்கள் என்று ஆச்சரியத்துடன் வினவியதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏழைகள் செல்வந்தர்களை விட 40 ஆண்டுகளுக்கு முன்பே சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, ஐஷாவே, ஏழைகள் ஏதேனும் கேட்டால் உம்மிடம் பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டு தான் இருக்கும் என்றாலும் அதை அவர்களுக்கு கொடுத்து விடு, அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் அவர்களை விரட்டி விடாதே. ஆயிஷாவே, அவர்களை நேசிப்பாயாக, அவர்களின் சகவாசத்தை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வாயாக, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை நாளை மறுமையில் அவனது நெருக்கத்தை உமக்கு வழங்குவான் என்று கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில், ஏழைகளை நேசியுங்கள், அவர்களுடன் அமருங்கள், அரபுகளை உள்ளத்தால் நேசியுங்கள், மற்றவர்களை குறை கூறுவதை விட்டும் உங்களுடைய குறை உங்களை தடுக்கட்டும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல, எவர்கள் ஏழைகளை தேடிச் சென்று உதவி செய்கிறார்களோ அவர்களை தீய மரணம் ஒருபோதும் நெருங்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு தனது கையால் தானம் வழங்குவது தீய மரணத்தை விட்டும் பாதுகாக்கும் என்றார்கள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் மகத்துவம் வாய்ந்த இந்த தினத்தில் ஏழைகளை அதிகம் நேசித்து அவர்களுக்கு அதிகம் தான தர்மங்களை கொடுக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். தமது கையாலேயே வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, பிரயாணத்தில் செல்கின்ற பொழுது நீங்கள் ஏழைகளுக்கு தர்மங்களை கொடுத்து விட்டு செல்லுங்கள், அது உங்களுடைய பிரயாணத்தை பாதுகாக்க துணையாக இருக்கும் என்று கூறுவார்கள். சுருங்க சொல்ல போனால், ஒரு முஃமினுடைய இவ்வுலக வாழ்வின் நிம்மதியும் பாதுகாப்பும், மறுமையின் சந்தோஷமும் சொர்க்கமும் ஏழையின் சந்தோஷத்தில் இருக்கிறது என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மகத்துவமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் இந்த நன்னாளில் நம் அனைவருக்கும் ஏழைகளின் உரிமைகளை வழங்கி அவர்களின் கடமைகளை நிறைவேற்றி அவர்களை உள்ளத்தால் நேசித்து அவர்களின் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் தோளோடு தோள் கோர்த்து நிற்கின்ற மிக பெரும் நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.